ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல இன்னைக்கான டாஸ்க தான் காட்டுறாங்க. இன்னைக்கான டாஸ்க பொறுத்தளவுல நேத்து முத்துக்குமாரோட அணியா இருக்கட்டும், ஜாக்லின் அணியா இருக்கட்டும், எப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெஃப்ரியோட அணியை முதல்ல காலி பண்ணி வெளியே தூக்கி போட்டுருவோம், அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத மோதி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க. அந்த வகையில டாஸ்க் தொடங்குது. முத்துக்குமாரன் அணியும் ஜாக்லினோட அணியும் சேர்ந்து ஜெஃப்ரி, பவித்ரா, அன்ஷிதா இந்த மூணு பேரையுமே டார்கெட் பண்றாங்க. அவங்களோட கல் எல்லாமே எடுத்துறாங்க. இன்னைக்கான டாஸ்க்ல கல்லுக்குள்ள முயலை வேற பிக் பாஸ் வச்சிருக்காரு. அதாவது இந்த டாஸ்கோட அடுத்த விதிமுறையா கன்வேயர் பெல்ட் வழியா முயல் வரும், அதிகப்படியான முயல் யாருகிட்ட பாதுகாத்து வச்சிருக்கீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த கலவரத்துல பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் ரெண்டு டீம் இருக்கிறீங்கல்ல, விளையாட வேண்டியது தானே, ஒரு பக்கமா ஒட்டுமொத்தமா வந்து எங்களை டார்கெட் பண்ண என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னம்மா இவ்வளவு நாள் ஊர்கிழவி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த, முதல் நாள் டாஸ்க்ல உங்க டீம் என்னமா பண்ணாங்க? மஞ்சரி, ராணுவ் இந்த ரெண்டு பேரும் தனியா தானே கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க 6 பேர் சேர்ந்து ராணுவ டார்கெட் பண்ணலையா? உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் பவித்ரா பேசுறத பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரியே எல்லாருமே டாஸ்க ஸ்போர்ட்டிவா விளையாடும் போது சின்ன குழந்தை மாதிரி அடுத்தவன் காலை கடிச்சு விளையாண்டிய நீ எல்லாம் அடுத்தவனை குறை சொல்லலாமா பவித்ரா? உனக்கே அசிங்கமா இல்லையா? ஆமாங்க, நேத்துக்கு நான் டாஸ்க்ல ஜாக்லினை கடிச்சு வைக்குது, மஞ்சரிய கடிச்சு வச்சிருக்கு, மஞ்சரிக்கெல்லாம் கையில செவந்து போய் கிடக்குது. இந்த பவித்ரா அடுத்தவங்களை குறை சொல்லி கதறிக்கிட்டு இருக்குது. சூப்பரா இருக்குமா, பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பவித்ரா கத்தும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அன்ஷிதா, நாடகக்காரி அன்ஷிதா அந்த இடத்துல என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு டீமும் ஒன்னா வந்து என் மேல அவங்க தான் படுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெரிய சீன் கிரியேட் பண்ணுது. ஏமா எதுக்குமா போலியா நடிக்கிற? சீரியல்ல தான் அழுகாட்சி சீனா நடிப்பேன்னு பார்த்தா பிக் பாஸுக்குள்ள வந்தும் இப்படி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாங்க, ப்ரோமோவை பார்க்கும்போது ஜாக்லின் மேலதான் அன்ஷிதா படுத்திருக்காங்க, ஆனா இவங்க இந்த இடத்துல என் மேலதான் எல்லாரும் படுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. அன்ஷிதா சொல்றதெல்லாம் நம்பவே முடியாதுங்க. நேத்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துருப்போம், அன்ஷிதாவை பொறுத்தளவுல தீபக் அண்ணன் கையில கல்ல வச்சு என் தலையிலேயே அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா எவ்வளவுதான் ஸ்லோ மோஷன்ல போட்டு ஜூம் பண்ணி பார்த்தாலும் அவங்க அடிபட்டுச்சின்னு சொன்ன இடத்து பக்கமா கல்லும் வரல, ஆளும் வரல, அடியே படாம அடிபட்ட மாதிரி அன்ஷிதா அவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணாங்க. இந்த இடத்துல அன்ஷிதா வந்து ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கடைசியில பவித்ராவை பொறுத்தளவுல இதெல்லாம் கரெக்டா, நீங்க விளையாடுறது கரெக்டா தான் விளையாடுறீங்களா, இதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படிமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அன்ஷிதாவை பொறுத்தளவுல விட்டு எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றாங்க, நம்ம தோத்துட்டோம், நம்ம பொம்மையை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. பவித்ரா வந்து அவங்க கையில இருக்கிற பொம்மையை தூக்கி எறியறாங்க. இத்தோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது முத்துக்குமாரன், ஜாக்லின் இந்த ரெண்டு பேரோட கூட்டணி ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா இந்த டீமை எவிக்ட் பண்ணி வெளியே தூக்கி எறியறாங்க. இதுதான் இந்த ப்ரோமோ. உண்மையாவே இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல லைவ்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் சரி அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த அன்ஷிதா, பவித்ரா இவங்களை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆமாங்க, ரெண்டு பேருமே போலியா பொய்யா நடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே நேத்து ஜெஃப்ரி வந்து என் கையை ஒடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிருந்தான். அடுத்த 5 நிமிஷத்திலேயே அந்த கையை நார்மலா வச்சு நடந்துகிட்டு இருக்கான். என்னங்கடா ராணுவுக்கு அடிப்படவே இல்ல, ராணுவ போலியா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அன்ஷிதா, ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேருமே நேத்துக்கான எபிசோட்ல போலியா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.